வள்ளுவர் கோட்டம் அமைந்துள்ள இடம் சென்னையில் அமைந்துள்ளது. வள்ளுவர் கோட்டத்தின் கட்டுமானப் பணிகள் டேஷில் தொடங்கி டேஷில் முடிக்கப்பட்டது. ஆன்சர் கிபி 1973 தொடங்கி 76 முடிக்கப்பட்டது. வள்ளுவர் கோட்டத்தின் அடிப்பகுதி எத்தனை அடி நீளமும் எத்தனை அடி அகலமும் உடையது? 25 அடி நீளமும் 25 அடி அகலமும் உடையது. வள்ளுவர் கோட்டத்தின் மொத்த உயரம் 128 அடி. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை எத்தனை அடி உயரமுள்ள பாறை மீது அமைக்கப்பட்டுள்ளது? 30 அடி உயரமுள்ள பாறை மீது அமைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை எந்த ஆண்டு பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டது? 2000ஆம் ஆண்டு. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை மொத்தம் எத்தனை அடி உயரம் கொண்டது? 133 அடி உயரம் கொண்டது. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை மொத்தம் எத்தனை டன் எடை கொண்டது? 7000 டன் எடை கொண்டது. உலகத் தமிழ்ச் சங்கம் எங்கு அமைந்துள்ளது? மதுரையில் அமைந்துள்ளது. உலகத் தமிழ்ச் சங்கம் மதுரையில் அமைந்துள்ளது. உலகத் தமிழ் சங்கம் எத்தனை சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது? 87,000 சதுர அடி பரப்பளவு. உலகத் தமிழ்ச் சங்க கட்டடம் நிறுவப்பட்டு மதுரையில் திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு 2016ஆம் ஆண்டு. பூம்புகாரில் உள்ள சிற்பக்கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. பூம்புகாரில் உள்ள சிற்பக்கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1973ஆம் ஆண்டு. மாறியொன்று இன்றி வறண்டிருந்த காலத்தும் இவ்வடியில் மாறி என்ற சொல் எதைக் குறிக்கும்? மாறி என்ற சொல்லின் பொருள் மழை. பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். முன்றுரை அரையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கிபி 4ஆம் நூற்றாண்டு. பழமொழி 400 மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 400 பாடல்கள். ஓடை பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஓடையெல்லாம். ஓடை பிளஸ் எல்லாம் ஓடையெல்லாம். பொறுத்துக. நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். 3, 4, 2, 1. வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக. இப்பாடலில் வையம் என்பதன் பொருள் உலகம். முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கையாழ்வார். முதல் திருவந்தாதி பொய்கையாழ்வார். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக. இப்பாடலில் தகலி என்ற சொல்லின் பொருள் அகல் விளக்கு. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக என்ற பாடலின் ஆசிரியர் பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் மாமல்லபுரம். அடுத்து பொறுத்துக. வித்து விதை ஈன பெற நிலன் நிலம் பைங்கூழ் பசுமையான பயிர். ஆன்சர் 3142. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 225 பாடல்களை கொண்டது. ஜென் என்னும் ஜப்பானிய சொல்லுக்கு டேஷ் என்று பொருள்? தியானம் செய் என்பது பொருள். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். இப்பாடலின் ஆசிரியர் கண்ணதாசன். இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண்கனவு. இப்பாடலின் ஆசிரியர் கண்ணதாசன். சாந்தம் என்பதன் பொருள் அமைதி.
உலகம் என்று பொருள் தரும் சொல் தாரணி உலகம். மகத்துவம் என்பதன் பொருள் சிறப்பு. கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் கண்ணதாசன். தன்னாடு என்பதை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் தன் பிளஸ் நாடு. தன்னாடு தன் பிளஸ் நாடு. மக்களுக்கு சொன்ன கதை என்னும் நூலின் ஆசிரியர் சே. பிருந்தா. பொறுத்துக. சமயம் சமயம் ரிலீஜியன். எளிமை சிம்பிளிசிட்டி. ஈகை சேரிட்டி. கண்ணியம் டிக்னிட்டி. கொள்கை டாக்ட்ரின். தத்துவம் பிலாசபி. நேர்மை சின்சியாரிட்டி. வாழ்க நிரந்தரம். வாழ்க தமிழ்மொழி. வாழிய வாழியவே. இந்த பாடலின் ஆசிரியர் பாரதியார். புகழ் என்று பொருள் தரும் சொல் இசை. இசை புகழ். சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே. இப்பாடலில் சூழ்களி என்பதன் பொருள் சூழ்ந்துள்ள அறியாமை இருள். இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தியவர் பாரதியார். நிலம் தீ நீர்வளி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இந்த பாடலின் ஆசிரியர் தொல்காப்பியர். விசும்பு வானம். மயக்கம் கலவை. விசும்பு வானம் மயக்கம் கலவை. மரபு வழக்கம். திரிதல் மாறுபடுதல். செய்யுள் பாட்டு. தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? தொல்காப்பியம் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. தொல்காப்பியத்தில் உள்ள ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? 9 இயல்களை கொண்டுள்ளது. இளமை பெயர்கள் பொறுத்துக. புலி புலிப்பரல். சிங்கக்குருளை. யானை பசு கன்று. கரடி குட்டி. ஒலிமரபுச் சொற்கள். புலி உருமும். சிங்கம் முழங்கும். யானை பிளிரும். பசு கதறும். கரடி கத்தும். அடுத்து பொறுத்துக. ஒலிபிறப்பியல். ஆர்டிகுலேட்டரி ஃபொனடிக்ஸ். மெய்யொலி கான்சனன்ட். மூக்கொலி நேசல் கான்சனன்ட் சவுண்ட். கல்வெட்டு எபிகிராஃப். உயிரொலி வௌவல். அகராதியல் லெக்சிகோகிராஃபி. ஒலியன் ஃபோனிம். சித்திர எழுத்து பிக்டோகிராஃப். ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். இவ்வடிகளின் ஆசிரியர் வாணிதாசன். இரக்கம் என்று பொருள் தரும் சொல் ஈரம் இரக்கம். முழவு என்பதன் பொருள் முழவு இசைக்கருவி. ஞானம் என்பதன் பொருள் ஞானம் வெட்கம். பொறுத்துக. தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல். நன்செய்
நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். புன்செய் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். வல்லைப்பாட்டு நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல். செஞ்சொல் திருந்திய சொல். செஞ்சொல் திருந்திய சொல். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் வாணிதாசன். வாணிதாசனுக்கு எந்த அரசு செவாலியர் விருது வழங்கியது? பிரெஞ்சு அரசு. நன்செய் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை பிளஸ் செய். ஓடை பிளஸ் ஆட என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஓடையாட. மேகம் என்று பொருள் தரும் சொல் முகில் மேகம். சேதம் என்று பொருள் தரும் சொல் விண்ணம் சேதம். காலன் என்பதன் பொருள் காலன் யமன். பொறுத்துக கெடி கலங்கி மிக வருந்தி மிக வருந்தி. சம்பிரமுடன் முறையாக. சேகரம் கூட்டம். வாகு சரியாக. மெத்த மிகவும். ஆன்சர் 41253. 25 என்பதன் தமிழ் எண் எது? ஆன்சர் டி ஊரு. 17 என்பதன் தமிழெண் கா உ. கா ஏ 17, கா உ 12, கா ஆ 18, கா சா 14. அடுத்து பொறுத்துக பழங்குடியினர். ட்ரைப்ஸ். ட்ரைப்ஸ் பழங்குடியினர். சமவெளி பிளைன். பள்ளத்தாக்கு வேலி. புதர் திக்கெட். 4321. மலைமுகடு. ரிட்ஜ் மலைமுகடு. வெட்டுக்கிளி லோகஸ்ட். சிறுத்தை லெப்பர்ட். மொட்டு பட். பட் மொட்டு. திருவள்ளுவரை எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்பர்? 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்பர். திருக்குறளில் உள்ள அறத்துப்பால் டேஷ் இயல்களை கொண்டுள்ளது? ஆன்சர் 4 இயல்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் உள்ள அறத்துப்பால் 4 இயல்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் உள்ள பொருட்பால் 3 இயல்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் உள்ள இன்பத்துப்பால் 2 இயல்களை கொண்டுள்ளது. பேர்தற்கு அரும்பிணிதாம் இவை அப்பிணி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை. இப்பாடல் இடம்பெற்ற நூல் நீலகேசி. கடவுள் வாழ்த்து நீங்கலாக எத்தனை சருக்கங்களை கொண்டுள்ளது? 10 சருக்கங்கள். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? 3. உவசமம் என்பதன் பொருள் உவசமம் அடங்கி இருத்தல். தீர்வன என்பதன் பொருள் நீங்குபவை. தீர்வன நீங்குபவை. நற்காட்சி என்று பொருள் தரும் சொல் நற்காட்சி தெளிவு. தெளிவு நற்காட்சி. ஓர்தல் என்பதன் பொருள் ஓர்தல் நல்லறிவு. ஓர்தல் நல்லறிவு. அணிகலன்களை அணிந்தவளே என்று பொருள் தரும் சொல் பூணாய். பூணாய் அணிகலன்களை அணிந்தவளே. அடுத்து பொறுத்துக நிழலிகழும். நிழல் இகழும் ஒளி பொருந்திய. நிழலிகழும் ஒளி பொருந்திய. பேர்தற்கு அகற்றுவதற்கு. தாம் பிளஸ் இனி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தாம் பிளஸ் இனி தாமினி. தாமினி.
உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இப்பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார். சுண்ட என்பதன் பொருள் நன்கு. உலகம் என்று பொருள் தரும் சொல் வையம் உலகம். நித்தம் நித்தம் நாள்தோறும். மட்டு அளவு. பேணுவயல் பாதுகாத்தல். கவிமணி தேசிக விநாயகனார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? குமரி மாவட்டம் தேரூரை சேர்ந்தவர். சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். பொறுத்துக. சிறுதானியங்கள் மில்லட்ஸ். நுண்ணுயிர் முறி ஆன்டிபயாட்டிக். மரபணு ஜீன் ஒவ்வாமை அலர்ஜி. 3421. கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம். இப்பாடலை எழுதியவர் குமரகுருபரர். கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம் முற்ற. இப்பாடலில் முற்ற என்பதன் பொருள் ஒளிர. முற்ற என்பதன் பொருள் ஒளிர. குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? 102 வெண்பாக்கள் உள்ளன. ஆலங்குடி சோமு எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். வேற்றுமை உருபுகள் எத்தனை வகைப்படும்? வேற்றுமை உருபுகள் 8 வகைப்படும். பண் என்பதன் பொருள் பண் என்பதன் பொருள் இசை. முரலும் என்பதன் பொருள் முழங்கும். முரலும் முழங்கும். மதவேழங்கள். மத யானைகள். சுந்தரர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. தேவாரம் எத்தனை பேரால் பாடப்பட்டது? தேவாரம் 3 பேரால் பாடப்பட்டது. இதில் தேவாரம் பாடாதவர் யார்? சேக்கிழார். தேவாரம் பாடாதவர் சேக்கிழார். பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது? 10 பாடல்களை கொண்டது. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. இப்பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கலித்தொகையில் இடம்பெற்றுள்ளது. தேங்க்யூ.